வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நடிகர் ஆரி இருக்காருல்ல, அவர் அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்தை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலை சார் ஒரு இயக்கம் நடத்துகிறாரு, அந்த இயக்கத்தில் இருக்கிறவங்களாம் மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கம் போடுறாங்க. பேனர்லாம் மாறுவோம் மாற்றுவோம் அப்படிங்கிறத தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. மாறுவோம் மாற்றுவோம் அப்படிங்கிற பெயரில் 8 வருஷமாக நான் என்ஜிஓ நடத்திட்டு வரேன். என்கிட்ட கேட்காமலேயே எப்படி அந்த மாறுவோம் மாற்றுவோம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை அண்ணாமலை சாருடைய வாலண்டியர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அண்ணாமலை சார்கிட்ட கூட நான் ஃபோன் பண்ணி பேசலாம்னு நினச்சேன். நிறைய பேர் நீங்கள் அண்ணாமலை சாருடைய கட்சியில் இருக்கீங்களா அப்படின்னு இந்த மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்னு அவங்களுடைய நிகழ்ச்சிகளில் இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு நடிகர் ஆரி அவர்கள் பேசியிருக்காரு. இப்போ விஷயம் என்னென்னா, மாறுவோம் மாற்றுவோம் அப்படிங்கிறது முழக்கம் மட்டும்தான், இயக்கத்துடைய பேர் கிடையாது. அண்ணாமலை சார் வி த லீடர்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்னு பெயராக வச்சிருந்தாருன்னா, இயக்கத்துக்கு அதை பெயராக வச்சிருந்தா அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் முழக்கத்துக்கெல்லாம் உரிமை கொண்டாட முடியாது. உதாரணத்துக்கு நைக் பிராண்ட் இருக்குல்ல, அதனுடைய ஸ்லோகன் என்ன? லெட்ஸ் டூ இட் அப்படிங்கிறது நைக்குடைய ஸ்லோகன். இந்த லெட்ஸ் டூ இட் அப்படிங்கிறத வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது நைக் சொல்லுவாங்களா? அது மாதிரி தான் இப்போ உயிர் அப்படிங்கிற பெயரில் பல என்ஜிஓக்கள் இருக்கு. உயிரினும் மேலான அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதா? அப்போ முழக்கம் போடுறது அப்படிங்கிறது வேற, இயக்கத்துக்கு பேரா வைக்கிறது அப்படிங்கிறது வேற. வி த லீடர்ஸுக்கு பதிலாக மாறுவோம் மாற்றுவோம் அப்படிங்கிறது இயக்கத்துடைய பேரா இருந்தா அதுல கோபப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆனா முழக்கம் கோஷத்தெல்லாம் உரிமை கொண்டாட சொந்தம் கொண்டாட முடியாது. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்? தந்தி டிவி ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. டிவிகே கவர்மெண்டுடைய முதல் பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்படுது. நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காரு. பட்ஜெட் தாக்கல் செய்ய வருகை தந்த அமைச்சர் மரிய வில்சன் அறிக்கையோடு கையில் ஜெபமாலையை எடுத்து சென்றார் அப்படின்னு தந்தி டிவி ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு கிறிஸ்தவர், அவருடைய நம்பிக்கைப்படி அவர் ஜெபமாலையை கொண்டு போயிருக்காரு. எப்படி சிஎம் விஜய் அவருடைய டேபிளில் ஜீசஸுடைய ஸ்டாச்சுவை வச்சிருக்காருல்ல, அதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கை. இப்போ எங்க விமர்சனம் வருதுன்னா, சமீபத்தில் எம்பி சு வெங்கடேசன் கம்யூனிஸ்ட் எம்பி வேளாண் மந்திரி வினோத் அவர்கள் பட்ஜெட்டுடைய டிராப்டை திருப்பதி கோவிலில் வச்சு வழிபட்டிருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. உடனே சு வெங்கடேசன் கொந்தளிச்சாரு. பட்ஜெட்டுடைய டிராப்ட் அப்படிங்கிறது கடவுளுக்கான காணிக்கை கிடையாது, ஆன்மீக டாக்குமெண்ட் இல்லை. அது மக்கள் வரி பணத்தை எப்படி செலவு பண்ண போறோம், எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டை எப்படி திருப்பதி கோவிலுக்கு கொண்டு போய் வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி சு வெங்கடேசன் கேள்வி கேட்டிருந்தார். வேளாண் துறை அமைச்சர் பட்ஜெட்டுடைய நகலை திருப்பதிக்கு கொண்டு போனதை தப்புன்னு சொன்னீங்களே, இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் தாக்கல் செய்ய வரும்போது அந்த அறிக்கையோட ஜெபமாலையை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நியூஸ்ல படிக்க முடியுது. இதற்கு உங்களுடைய பார்வை என்ன சு வெங்கடேசன் அவர்களே அப்படின்னு சொல்லி சு வெங்கடேசன் அவர்களை டேக் பண்ணி பலர் கேள்விகள் எழுப்புறாங்க. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போறோம்? சுப்ரீம் கோர்ட்டு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட சில வலியுறுத்தல்களை முன் வச்சிருக்காங்க. இன்சூரன்ஸ் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு மட்டுமே இனி எரிபொருள் கொடுக்கப்படும். பெட்ரோல் டீசல்லாம் இன்சூரன்ஸ் எந்தெந்த வாகனங்கள் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இனிமே அப்படிங்கிற ஒரு புதிய பாலிசியை கொண்டு வாங்க, ஃப்ரேம் பண்ணுங்க. இன்சூரன்ஸ் காலாவதி ஆயிடுச்சுன்னா அதை ரினியூ பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு தான் பெட்ரோல் டீசல் அப்படிங்கிற ரூல் எல்லாம் கொண்டு வாங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வாகனங்களில் 56% வாகனங்களுக்கு இன்சூரன்ஸே இல்லை. அதனால இப்படிப்பட்ட ஒரு புதிய பாலிசியை ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி இருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.